இங்கலாந்தபுரம் ஸ்ரீ தாந்தோண்டியம்மன் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலினுடைய திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை மிகுந்த பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தேவாங்க செட்டியார் சமூகத்தை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆர்ப்புகள் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. வந்துருவாங்க. நானும் ரொம்ப நேரமா உங்களை, நீங்க என்னைய பார்க்க, நான் உங்களை பார்க்க எப்ப தாண்டா ஆரம்பிப்பாங்கன்னு நீங்க ஒரு கவலையோட உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நான் பேசி ஆரம்பிச்சிருவோம். வர்றவங்கள கணக்கில் சேர்த்துருவோம், வராதவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கெல்லாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம். ஏன் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்றோமா? ஏன் சொல்றோம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்றோம்? இது என்ன மாசம்? ஐப்பசி மாசம். ஐப்பசி பௌர்ணமி. இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வெண் சோறு இருக்குல்ல, வெள்ளை சாதம், அதுல அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த அபிஷேகத்தை பார்த்தா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறதுனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அன்னைக்கு வச்சான் நம்மால். அதெல்லாம் நம்ம ஆளுங்க சாப்பிட்றதே குறிக்கோளா சொல்லிட்டாங்க. மாத்தி விடுறதுல நம்மால மிஞ்ச முடியாது. இப்ப 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. 1000 தடவை பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிடான்னாங்க. நம்ம ஆளுங்க 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான். பொய் சொல்லக்கூடாதுரா. நான் பொண்ணு பார்த்தேன் பாரு, 9 ஊர்ல பொண்ணு பார்த்தேன். என் கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான், பெண்ணுக்கு கூந்தல் நீளமா இருக்கணும். 8 ஊர்ல இந்த அளவை தாண்டல. 9வது ஊர்ல பார்த்தோம் பெரிய நீல கூந்தல். புரோக்கர் கேட்டான், பொண்ணுக்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னா. நான் தான் 8 இடத்துல பேச முடியாம வந்துட்டேனே, இதுதான் சான்ஸ் அப்படின்னு நானும் பேசுறேன் அப்படின்னு. மொட்டை மாடிக்கு போங்க, பொண்ணு வரும். நாங்க பொண்ணு அந்த சடமுடிய தூக்கி பிடிச்சிக்கிட்டு வருது, கையில இப்படி போட்டுக்கிட்டு வருது, அவ்வளவு நீளம். நான் கேட்டேன், என்ன படிச்சிருக்காயின்னு. PA PED அப்படின்னு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA PED. ஒரே கேள்விதான் கேட்டேன். இவ்வளவு நீளமா கூந்தல் வச்சிருக்கியே, எப்படி மெயின்டைன் பண்ணுவாயின்னு கேட்டேன். நைட் ஆனா கலட்டி ஆணியில மாட்டிடுவேன்னா. போத முடியும், நம்மளை மாட்டினாலும் மாட்டிடுவா, அதோட தப்பிச்சு வந்தால்தான் என்ன. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. மனுஷ வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு காலத்துல கோயில்ல போய் சாமி கும்பிட்டோம்னா நம்ம என்ன வேண்டுவான்? அத்தான் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், இது தானே வேண்டுவான். எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று என்ன பண்ணுச்சு, எங்க ஊர் மாரியம்மன் கோயில் நைட்டு 8 மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் போன் வந்துருச்சு. போனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிகிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா என் பின்னாடி வர்றா அப்படின்னு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் நான் என் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாத்தி மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாது ஐயா அப்படின்ச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா, நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ச்சு. வாழ்க்கையில பக்தி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. எல்லாமே மாற்றங்கள். ஒரு காலத்துல எல்லாம் நாங்க உட்காந்துக்கிட்டு ஆடியன்ஸை வாங்க வாங்க வாங்கம்போம். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, நாங்க வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒன்னொன்னா வந்து சேர்றோம். முன்னாடிலாம் வந்து கீபோர்டுக்காரர் தபேலாக்காரெல்லாம் முன்னாடியே வந்து ஹார்மோனியம் போட்டு பெட்டி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நடுவர் ஏறி உட்காருவார். இப்போ நடுவர் நிலைமை எவ்வளவு சீப்பட்ட நிலைமையா போச்சு பாருங்க. அவர் ஒரு நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து யார் வருவா யார் வருவா அப்படிலாம் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு பணபலங்கள்லாம் கூட கூட மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. இதுலதான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். என்ன காரணம்? பணம் தான் காரணம். ஏன்னா நான் அவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டேன். நான் ஆரம்பிச்சாட்டுனா நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப ஏன் பொழப்பு நாரி போயிடும். அதனால ஏன் பொழப்ப ஓட்டுறத பத்தில கை எடுக்க பத்தில அது வந்துருச்சான். நான் வந்துட்டேன் சார், எனக்கு காசு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ஒரு தட்டு. இப்படித்தான் பொழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு மனுஷ வாழ்க்கை. எங்க ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, நேற்று 5 ரூபாய் உண்டியல்ல ஓட்டு 1/2 மணி நேரமா வேண்டுது. என் மருமகளுக்கு புள்ள உறக்கணும், என் மருமகளுக்கு புள்ள உறக்கணும். போய் விட்டே ஒண்ணும் 10 வருஷம் ஆனாலும் உன் மருமகளுக்கு புள்ள உறக்காதுன்னு. ஏன் சாருன்னு கேட்டுச்சு. உன் மையனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு, அவனை அங்கே வச்சுட்டு மருமகளுக்கு புள்ள உறக்கணும். எங்கேருந்து உறக்கும்? வாழ்க்கை அப்படித்தான். வேண்டுதல் வைக்கணும் முடிவு பண்ணிட்டா என்ன வேண்டதுன்னு நினைக்கிறது இல்லை. எது நடந்தாலும் சரி அப்படின்னு வாழ்க்கையில போக வேண்டியது இருக்கு. ஆனா உண்மையில மீண்டும் மீண்டும் இந்த மண்ணை தொடக்கூடிய வாய்ப்பை இந்த மக்களும் மண்ணும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலே அந்த நன்றியோட நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா நான் எதை பத்தி கவலைப்படாதால் உண்மையில இப்ப
அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்பானா, வாட் ப்ராப்ளம் சார், எங்கள் ஸ்ட்ரீட்டில் பவர் கட், என்ன பிரச்சனை அப்படிமானா. இதே ஜப்பானில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கேரியரை பிடுங்கி பார்ப்பானா என்ன பிரச்சனை அப்படின்னு. இதே நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான், அவனுக்கு போயிச்சா நம்மளுக்கு போயிடுச்சு, பேசாமல் பாய போட்டு படுத்து தூங்கி இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உள்ள 6 அறிஞர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கொண்டாந்து மேடையில் இறக்கியிருக்கோம். சின்ன ஆளுகளை கூட்டியாத உண்மையில ஒரு நல்ல மேடை, எங்களை வளர்த்தெடுத்த ஒரு மேடை. அந்த மேடையில் எங்களுக்கு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் வார்த்தெடுக்கிற பூமி இந்த பூமி. 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. உங்களையும் எங்களையும் யூடியூப்பில் படம் பிடிச்சி போடுறதுக்காக இந்த வருஷம் யூடியூப் சேனலையும் கொண்டு வந்திருக்கோம். 2 யூடியூப் சேனல், 2 இதுலேயும் நாளை காலையில் 10:30 மணிக்கு நீங்கள் சிரிச்சது சிரிக்காது எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால நல்லா ஒரு தடவையாக சிரித்து வைங்க. சிரிக்காமல் நம்ம கடனை கொடுத்த மாதிரி இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் படம் இப்படியே வரும். யாராவது ராமசாமி இப்படி உட்காந்துருக்காப்புல அப்படின்னு நாளைக்கு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா சிரித்து வைங்க. யூடியூப் எடுக்கிற தம்பி எங்களை எடுக்கிறது பெருசில், அவங்களே அப்படி ஒரு கவர் பண்ணி அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ கூட்டம் இருக்கையிலே நல்லா எடுத்துரு. கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு எடுத்துறியா அப்படியே திருப்பு அப்படி திருப்பு பார்ப்போம். எங்கே எப்போ திருப்பு, அடுத்த வாராமோடா இப்போ கல்யாணத்துக்கு எடுத்தோம்னாடா அப்படியே ஒரு திருப்பு எல்லாரையும் அப்படி சிரிக்க ஒரு தடவை கைதடி சொல்லி இப்பொழுது வந்திருக்கின்ற லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய கலைஞருக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுடைய ஏற்பாட்டாளர் முன்னின்று நடத்தக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதே அணியில் வாதில் வந்திருக்கக்கூடிய மேடம் ராணிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. கலர் வண்ண கோலத்திற்காக வந்திருக்கக்கூடிய கௌதமி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை அஞ்சலி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. மிகப்பெரிய இசை சித்தர் அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது முறைப்படி பக்தி பாடலை பாடுவதற்காக அருமை சகோதரி ராணிக்குமார் அவர்கள் பக்தி பாடல். ஹலோ ஹலோ நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மனை நிறைந்த பாடல்கள் கிடைத்தது கருப்பு வெள்ளை காலமா கலர் வண்ண கோலமா? அந்த காலத்துல கருப்பு வெள்ளை காலத்துல குடும்ப உறவு, பண்பாடு, கலாச்சாரம், பாட்டு, படம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு குடும்ப உறவு, கலாச்சாரம், பண்பாடு, பாட்டு எல்லாம் நல்லா இருக்கா? இதை கலந்து பேசுறதுக்கு தான் 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. வியாதி கோளாறு வேற ஒன்றும் இல்லை. வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்றாங்க, மாத்திரை போடுவேன் 4 பேர், 2 பேர் சார்ஜ் போடுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இந்த மேடையில் உட்காந்து மாத்திரை போடுறது அதெல்லாம் வியாதிக்காரங்க இருந்தால் அப்படித்தான் போட்டால் தான் நான் நடமாடவே முடியும். அதனால வீட்டிலே போட்டுட்டு வந்துடுவேன் மாத்திரை. இப்போ மனுஷன் மாத்திரை இல்லாமல் யாரும் எங்கேயும் போக முடியல, வர முடியல. உண்மையிலே கருப்பு வெள்ளை காலம்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ்,
கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்றுத் தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அவருக்கு இணையும் திணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர்கள். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான குரல் வளம் படைத்தவங்க. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடக்கூடிய திறமை படைத்திருக்கக்கூடியவர். ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா வேலை பார்க்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கல்ல. சிலர்லாம் என்ன பண்ணுவான்னா, தினம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவான். இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா நாளைக்கு பூரி சாப்பிடுவான், நாளைக்கு பூரி சாப்பிட்டா நாளைக்கு ரவா தோசை சாப்பிடுவான். சிலர் என்ன பண்ணுவான்னா, தினம் இட்லி தான். இட்லியை விட்டா வேற பேர் தெரியாது அவனுக்கு. ஏன்னா அதே பழகி போச்சு. ஹோட்டல் போனவனே இட்லி, ஹோட்டல் போனவனே இட்லி. அவன் சப்ளையர் கேட்க மாட்டான், நேத்தானடா இட்லி சாப்பிட்ட, இன்னைக்கு சாப்பிடலாமாடா இட்லி, ஏன்னா தோசையை வாங்கி தின்னானடா. அந்த மனநிலை வர சிலர்லாம் அப்படியே பழகி வந்தவன் நாட்டில் இருக்கான் நிறைய பேர். அப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவம் மிக்க பேராசிரியர், 5 புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும் புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள். உங்களுக்கு மேடையில பார்த்தாலே தெரியும் எது கருப்பு வெள்ளை காலம், எது கலர் வண்ண கோலம். பார்த்தாலே உங்களுக்கு அது மாதிரி தான் அமைப்பில் உட்கார வச்சிருக்கோம். ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் டீம் வெயிட்டா வேணும். நாங்க எல்லாம் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இடவோடு தான் கொண்டாந்து இறக்கிருக்கேன். ஒன்னொன்னு 80 கிலோ 82 கிலோ தாண்டி நிக்குது. இந்த நடுவில் உட்காந்துருக்கம்மா ஏறி நின்றுச்சு, மிஷின் சரச்சரம் சுத்தி பழுப்பு டொப்புன்னு அடிச்சு போச்சு. அவள் 200 ரூபா ஃபைன் கட்டிட்டு போடா அப்படின்னா, அவள் புருஷன்ட்ட வாங்கிக்கப்பா, நம்மள்ட்ட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி ஒரு அமைப்பில் தான் கொண்டாந்துருக்கோம். இடையெல்லாம் இதில் மிஷினில் போட முடியாது, அப்புறம் வேப்பரிச்சில் ஏற்றி தான் இறக்கி கொண்டாந்துருக்கேன். போகும்போது நீங்கள் இடையை போட்டு காசு கொடுங்க, எடை குறைஞ்சா எனக்கு காசு வேணாம். அப்படி ஒரு டீம் தான் கொண்டு வந்திருக்கோம். கலர் வண்ண கோலம்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் தொலைக்காட்சி புகழ், ராஜ் தொலைக்காட்சி புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய அதிரடி பேச்சாளராக மலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அடியா தாடி மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். அது புருஷன் யாரும் தெரியுமாயா? கேன் இன்ஸ்பெக்டர்யா. உண்மையில கேன் இந்த கேன் விற்கிறவர் இல்லனே, கரும்பு ஆய்வாளர். நக்கல் பண்ணி சிரிக்காதீ அந்த அம்மாவை. அந்த அம்மாவும் பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும் அவசியம் இல்லை. கௌரவத்துக்காக மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓன் டீமா இருந்தாலும் நக்கல் பண்ணி சிரிக்காத தம்பி, ஓன் டீம் தான், அதுக்காக நக்கல் பண்ணி சிரிக்காத. பணத்துக்காக உட்காரல. அந்த அம்மா எவ்வளவு கௌரவமான தெரியுமா? அந்த அம்மா புருஷனை சொன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுவான். சூசை குடிச்சுட்டு இந்த அம்மா சுடுதண்ணி கிடைக்குமா சார், தொண்டை கட்டிக்கிருச்சு அப்படின்னு. குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமனார் தான் வீலுக்கு கிரீஸ் போடுற வேலை, மாமியா சக்கை எள்ளி கொட்டும், புள்ள 2 எலுமிச்சம்பழம் உள்ளதல்லும், அதான் டம்ளர் கழுவுற வேலை. பெரிய உழைப்பான குடும்பம். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர், ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்போடும் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி திருவண்ணாமலை அஞ்சலி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதல். அந்த அம்மா கிட்ட படிச்ச பையன்தான் இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறார். எப்படி சார் உருப்பிடுவான்? நைட்டு பூரா பட்டிமன்றம் பேசிட்டு அங்கே என்ன நடத்தி இருக்கும்?
அவனை கேட்டேன், என்னடா இங்கே டீ கடை போயிட்டுருக்கான்னு. மேடம் இங்கே வந்தாங்கன்னா கல்கண்டு பால் விரும்பி சாப்பிடுவாங்க சார், சூடாக சாப்பிடுவாங்க சார், வெது வெதுப்பாக தான் சார் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அருமை. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே திரைப்படத்துறையில இருந்து கொண்டு பல குறும்படங்களை இயக்கி இருக்கக்கூடிய, சின்ன திரையிலே பல நாடகங்களையும் இயக்கி வரக்கூடிய, புதிய நகைச்சுவைகளை உருவாக்கி வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி சென்னை இயக்குனர் மதன்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், பன்னெடுங்காலமாக இந்த கலைத்துறையிலே கோலோச்சி வரக்கூடிய, எங்கு சென்றாலும் தன்னுடைய இசை நயத்தால் மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி 3 சப்பாத்தி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அவ்வளவு ஒரு சிறப்பு பெற்றவர். நம்மளுக்கு ரிதம் பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே இந்த ரிதம் பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். அவருடைய இசைக்கு மயங்காதவர்களே கிடையாது. நீங்க உங்க திறமையை காட்டுங்க, உங்களுக்கான வாய்ப்பு.
நல்ல ஒரு கைது கொடுக்க பாப்போம். தன் முழு திறமையும் காட்டியிருக்காரு செல்வராஜன். உண்மையில அப்படிதான் இருக்கணும். உண்மையில திறமையான இசைக்கலைஞர்கள். நல்ல ஆடியோ பேர் என்னன்னு எப்போதுமே போடுவீல, மணி ஆடியோஸ் அருமையா இருக்குனே, எந்த குறையும் இல்லை. நல்ல ரசிகர்கள். எங்களை படமெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் கிராமத்து பட்டாதார யூடியூப் சேனல் நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதனுடைய யூடியூப் சேனல் மேனேஜிங் டைரக்டர் கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பெண்கள் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தால், அம்மா உட்காருமா, பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு தான் சொன்னேன், ஒன்னே போய சொல்லையா. சிட் டவுன் ப்ளீஸ். பாட்டு அது வேற செட்டானே, நம்ம செட்டானே. நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அண்ணன் முத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஹலோ 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 செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ. அண்ணா அந்த பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்குமா, அது வேறையா? பிறந்தவளோ அழகாய் கற்பனை வெடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ அழகாய் கற்பனை வெடித்தவளோ, அவள் சேதனை வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் சேதனை வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் இலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், இலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், கைதமிழ் இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலிகுன்றாள், அவள் பருகிட தலிகுன்றாள். தீயினை தொட்டாள்